எதுக்கு பயப்படுறாங்கன்னு தெரியல. நாளைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர், அதனால இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி வைக்காங்க. என்னையா நியாயம், என்ன ஜனநாயகம்னே தெரியல. சட்டமன்ற கூட்டத்தொடர் தான் எதிர்கட்சியில் மக்கள் பிரச்சனை பேச முடியும், ஆனா பேசக்கூடாதுன்றதுக்காக இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரை கைது பண்ணிருக்கிறார்கள். கோர்ட்ல 12 மணி வரைக்கும் கைது செய்யக்கூடாதுன்னு உத்தரவு இருந்து கைது செய்யறாங்க. நேற்றைய தினத்தில் தஞ்சையில் ஒரு பெருதிரள் ஆர்ப்பாட்டம் எதிர்கட்சியின் சார்பில் நடைபெற்றது. நீங்க எல்லாம் தெரியும். விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்று விவசாயிகளுடைய அந்த குறையை தீர்த்திட வேண்டும். முறையாக காவிரி நீர் அவர்களுக்கு வரணும். ஏற்கனவே குறுவை போச்சு, சம்பா நடவாத அவங்களுக்கு நல்ல முறையில விளைச்சல் கிடைக்கணும்ன்ற ஒரு பெரிய அவங்களுடைய விவசாயிகளுடைய ஆதங்கம், அவருடைய கோரிக்கையை ஏற்று திமுக ஆர்ப்பாட்டம் நடத்தினது. இன்னைக்கு அவர் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் மேல பொய் வழக்கு போட்டிருக்கிறாங்க. கைது செய்து தஞ்சாவூர் கூட்டு போறேன்றாங்க. கோர்ட்ல 12 மணி வரைக்கும் கைது செய்யக்கூடாதுன்னு உத்தரவு இருந்து கைது செய்யறாங்க. இந்த மாதிரி ஒரு அடக்குமுறை காவல்துறையை இந்த தாவேக அரசு ஏவி விட்டுருக்குன்னு தான் சொல்லணும். காவல்துறையுடைய அடக்குமுறை ரொம்ப அதிகமா இருக்குது. எதிர்கட்சியினுடைய குரல் வலை நெருக்கப்படுகிறது. எதுவுமே சொல்லக்கூடாது, எதுவுமே பேசக்கூடாதுன்ற மாதிரி எல்லாத்துக்கும் எடுத்ததுக்கும் கைது பண்றாங்க. நிச்சயமா இந்த போக்கு மாற வேண்டும். எப்படி எப்போது இவர் வாயில வந்துரும் சொல்றாரு, இவர் என்ன பேசுறாரு எங்களுக்கு தெரியாது. அதனால இவர் பேசுறது இவங்களா ஒரு பொருள் கொண்டுட்டு அங்காங்கே அவர் பொய்யா எதிர்கட்சி தலைவர் மேல பொய்யா சொல்லி இன்னைக்கு அரெஸ்ட் பண்றாங்க. அதனால இது வன்மையா கண்டிக்கிறோம். போலீஸ் அராஜகம் ஒழிய வேண்டும். ஜனநாயக குரல் வலையை நெரிக்கப்படக்கூடாது. போராட்டத்துக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி அளிக்க வேண்டும். எதுக்கு பயப்படுறாங்கன்னு தெரியல. நாளைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர், அதனால இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி வைக்காங்க. என்னையா நியாயம், என்ன ஜனநாயகம்னே தெரியல. சட்டமன்ற கூட்டத்தொடர் தான் எதிர்கட்சியில் மக்கள் பிரச்சனை பேச முடியும், ஆனா பேசக்கூடாதுன்றதுக்காக இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரை கைது பண்ணியிருக்கிறார்கள். அதை நாங்க எல்லாம் கண்டித்து தாவேக அரசே, ஆல் இந்தியா அரசே கண்டித்து இன்னைக்கு மறியல் போராட்டம் செஞ்சிருக்கோம். இன்னைக்கு உடனே அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா ஆளுங்கட்சியினரே ஆர்ப்பாட்டம் வேற நடக்குது ஒரு இடத்துல. போலீஸ் அனுமதியோடு ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கு. ஆனா யாரு ஆர்ப்பாட்டத்தை கேட்டாலும் அனுமதி மறுக்கப்படுகிறது இந்த தமிழ்நாட்டுல, இங்க எல்லாமே. ஆகவே போலீஸ் அராஜகத்தை நாங்க கண்டிக்கிறோம். எதிர்கட்சியின் குரல் வலையை நெரிக்காதே, எதிர்கட்சியின் குரல் வலையை நெரிக்காதே.